அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த ஆண்டு 2025க்கான குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மிக உயர்ந்த குடிமை பணிக்கான தேர்வு வந்து இந்த குரூப் 1 தான். ஸோ இதற்காக நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் டெஸ்ட் சீரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 டெஸ்ட்டை ரீச் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஏற்கனவே ஆனுவல் பிளானர் போட்டிருந்ததுனால லீடர்ஸ்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு பிறகு இன்றிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 மாத காலம் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 2.0 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 37க்கும் அதிகமான டெஸ்ட் இதில் இருக்குது. இதில் 6 ஹோம் டெஸ்ட்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500க்கும் அதிகமான கேள்விகள் நீங்கள் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் டெஸ்ட் சீரீஸ் 10/4/2025 கமெண்ட்ஸ் பண்ணுறோம். சரிங்களா, தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 175, மேக்ஸ் அது ஆப்டிடியூடுங்கிறது ஒரு 25 கேள்விகளும், மொத்தம் 200 கேள்விகள் உள்ளடக்கிய தேர்வாக இது இருக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா, பாலிட்டி தான் முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஸோ பாலிட்டியில் ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் வரை கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. பாலிட்டியில் 40 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு 50 கேள்வி, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அதுலேருந்து ஒரு 40 கேள்வி, ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 25, ஜாகிரஃபி 10, சயின்ஸ் 10. அப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டாபிக் ஃபஸ்ட்டு பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி. இந்த டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போனீங்கனாலே இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம எத்தனை டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம்னா, பாலிட்டிக்கு ஒரு 4 டெஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கானமிக்கு ஒரு 4 டெஸ்ட், அதே யூனிட் 9 சேர்ந்து வந்துடுது. அப்புறம் யூனிட் 8ன்னு சொல்லக்கூடிய பகுதி இப்போ யூனிட் 6ஆக இருக்குது. அதில் ஒரு 40 கேள்விகள் 3 டெஸ்ட் வைக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 4 டெஸ்ட்டு, அப்புறம் ஜாகிரஃபிலேருந்து 2 டெஸ்ட், சயின்ஸ்லேருந்து 2 டெஸ்ட். ஸோ இது போக உங்களுக்கு ஹோம் டெஸ்ட்னு ஒன்றும் ஃபுல் டெஸ்ட்னு ஒன்றும் கொடுக்குறோம். அப்போது பாலிட்டிலே பார்த்தீங்கன்னா 4+2 உங்களுக்கு 6, எக்கானமி அட்மினிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு 4+2 6, இங்கே 3+2 5, அடுத்தது கல்ச்சர் ஹிஸ்ட்ரி அதிலிருந்து 4+2 ஒரு 6, அடுத்த ஜாகிரஃபியில் 2+2 4, சயின்ஸில் 2+2 4. ஸோ இத்தனை டெஸ்ட் கொடுக்குறோம். இது போக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், ஸோ ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிற பேர்லையும் உங்களுக்கு கொடுக்குறோம். அது போக ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற பேர்லையும் டாபிக்ஸ்லேருந்து கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, ஸ்டேட் லெவல் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 37 டோட்டல் கவுண்டை கூட்டிங்கன்னா 37 தேர்வுகள் நம்ம வந்து மொத்தமாக நடத்த போகிறோம். ஸோ இதான் நம்மளுடைய ஷெடியூல். ஸோ டெஸ்ட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி செகண்ட் டேயில் நமக்கு டெஸ்ட் இருக்கும். நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள், மொத்தம் 37 டெஸ்ட் வைக்க போகிறோம். மொத்த நாட்களே ஒரு 75 நாள் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து டெஸ்ட் வந்து செகண்ட் டேயில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி டெஸ்ட்னா நாளைக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், அடுத்த நாள் டெஸ்ட் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ ஆன்லைன், ஆஃப்லைன், பாடசாலை இந்த 3 மீடியம்லேயும் நமக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஆன்லைன்லேயும் இருக்குது, பாடசாலையில் இருக்குது, ஆஃப்லைனில் கூட வந்து எழுதலாம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்ட் 2 செக்மெண்ட்டாக இங்கே பிரிச்சிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வித் மெட்டீரியல், அதாவது புதுசாக இந்த டெஸ்ட் சீரீஸுக்குன்னு புக் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது. வித்தவுட் மெட்டீரியல் வேண்டாம், என்கிட்ட ஆல்ரெடி மெட்டீரியலுக்கு டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா அதற்கான மெட்டீரியல் காஸ்ட்டு இல்லாமல் வெறும் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் இது. ஸோ இது போக உங்களுடைய நேரடியாக அனைத்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி கிளைகளையும் நீங்கள் ஆஃப்லைனில் போய் டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப்லைனில் போடுறவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 10 மினிட்ஸுக்கு முன்னாடியாவது நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே வரணும், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி டெஸ்ட். ஏன்னா எப்போவுமே நீங்கள் அங்கே 9 மணிக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும். 9:01 தாண்டி உள்ளே போய் வெளியே போயிட்டீங்கன்னா கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப டைம் கீப் அப் பண்ணுறது முக்கியம். அதை ஃபஸ்ட்டு இங்கே கமிட் பண்ணணும். 2வது பிளாக் பென் மட்டும்தான், அதை யூஸ் பண்ணி OMR ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பரை ப்ராப்பராக ஷேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ், நான் இன்னைக்கு ஆப்சென்ட் டெஸ்ட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு ஆப்சென்ட் அப்படிங்கிறத காரணமாக காமிச்சு கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் திரும்ப கேட்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் அங்கேருந்து எந்திரிச்சு வர
மட்டும் போகக்கூடாது. ஸோ 3 ஹவர்ஸ் டெஸ்ட்னா கம்ப்ளீட்டாக உட்காந்துருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு ஒழுங்குமுறைக்காகத்தான் கொண்டு வராங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் சீரீஸில் அங்கே நீங்கள் செய்யப்பட வேண்டிய உங்களுக்கான கீ ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த டெஸ்ட்டை நம்ம சுரேஷ் மெட்டீரியல்ஸ் மூலமாக போடக்கூடிய டெஸ்ட் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 37க்கும் அதிகமான டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் 200 கொஷின்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட அதை டபுளாக அடிச்சிங்கன்னா 7500 கேள்விகளுக்கு மேலே நமக்கு கேள்வியே கையில் கிடச்சிரும். அது போக அதுக்கு சாய்ஸஸ் அதில் உள்ள நீங்கள் ஆன்சர் எழுதுனா குறைஞ்சி ஒரு 10,000 11,000 ஃபேக்ட்டுக்கு மேலே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எஸ்சிஆர்டி புக்கு, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு, குரூப் 1 எக்ஸாமுக்கு வெறும் ஸ்கூல் புக்கு மட்டும் போதாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ், இப்போ பாலிட்டிக்குனா சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ஸோ எக்கனாமிக்கு சில ஸ்டாண்டர்ட் புக், அது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பாலிசி நோட்டு, ரீசெண்ட் டிஎன்பிசி ட்ரெண்ட், இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப்லைனில் போடாமல் ஆன்லைனில் போடுறேன், எனக்கு எக்ஸ்பிளனேஷன் யார் கொடுப்பாங்க? ஒவ்வொரு கிளாஸும் டெஸ்ட் முடிஞ்சவொன்னே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. 200 கொஸ்டின் என்ன ஆன்சர், இதெல்லாம் நம்ம சாய்ஸஸில் போடும்போது நெக்லெக்ட் பண்ணலாம், எல்லா ஆன்சர்ஸ் ஐடியாஸும் கொடுப்பாங்க. ஸோ அது போக நான் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பாடசாலை வாயிலாகவும் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் ரிமெம்பர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஷெடியூல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் சீரீஸ் நம்ம போட போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சோடனே எஸ்எம்எஸ் வழியாக உங்களுக்கு ரேங்க் வைஸாக போட்டுருவாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க், ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட் டெஸ்ட்லேயும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்டு ஃபார் எவ்ரி டெஸ்ட். இதெல்லாம் நம்ம டெஸ்ட் சீரீஸில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இப்போ டெஸ்ட் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கணும். முதல் டே பாருங்கள் 10ஆம் தேதி தேர்ஸ்டே, வியாழக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்னா வெள்ளி முடிச்சு கேப்பு, அடுத்த நாள் டெஸ்ட். தேர்ஸ்டே, ஃப்ரைடே லீவு, உங்களுக்கு சாட்டர்டே டெஸ்ட். அடுத்தது சண்டே லீவு, மண்டே டெஸ்ட். அப்போ ஒவ்வொரு ஆல்டர்னேட் டேஸில் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஏன்னா இது கம்மியான டேஸ் தான் நம்மள்ட்ட இருக்கு, நம்மள்ட்ட குறைவான நேரம் தான் இருக்குது. நீங்கள் குரூப் 1 எக்ஸாமுக்கு இப்போ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு 75 நாளுக்குள்ள நீங்கள் இவ்வளோ சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டியில் எடுத்திருக்காங்க பாருங்கள். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீஆம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், சேலன் ஃபீச்சர்ஸ், யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி வரைக்கும். இது எங்கேருந்துலாம் எடுக்கிறோம்? சோர்ஸ் வந்து சுரேஷ் மெட்டீரியல், ரெஃபரன்சஸ், எஸ்சிஆர்டி, லக்ஷ்மிகாந்த், லூசன்ட், இது போக ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். இது நம்ம ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலே ஆட் ஆன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேட்டரை இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். இது போக உங்களுக்கு ஆப்டிடியூடு இருக்கும். ஆப்டிடியூடில் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன், நம்பர்ஸு, பாட் மாஸு, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன், ஏபிஜிபி ஆவரேஜ்லாம் வச்சுருவாங்க. இதுக்கு சுரேஷ் மெட்டீரியல்லாம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும்னா பிப்ரவரி 2025 ப்ளஸ் பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசீன்லேருந்து கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் படிக்கணும். இது எல்லாமே மெட்டீரியலோட அலாங் வித் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி மேட்டர் இருந்தே ஒரு 130 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 130 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா மீதி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருந்து மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 கேள்விகள் கேட்டுருவாங்க. அப்போ இது ஒரு 45, அப்போ 175 ப்ளஸ் உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின் இந்த பேட்டர்னில் தான் உள்ளே இருக்கும். ஜென்ரலாக ட்ரையாக ஒரு 130 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ் அதில் பேஸ் பண்ணி, ஏன்னா எல்லா டாபிக் பின்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரைடே லீவ் விடுறீங்க, சாட்டர்டே மறுபடியும் அந்த ஃப்ரைடே லீவுங்கிறது எதுக்காக? டெஸ்ட்டுக்கு தான் லீவு, நமக்கு லீவு கிடையாது. அப்போது ஃப்ரைடே நமக்கு என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் முடிச்சதுலேருந்து இது கரெக்ஷன் பார்த்து முடிச்சு 2வது டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதுக்கும் சேம் மெட்டீரியல் தான். ஸோ அதே மெட்டீரியல் ரெஃபரன்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது போக ஆப்டிடியூட்ல நெக்ஸ்ட் சாப்டர் ப்ளஸ் ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பிப்ரவரிக்கு முன்னாடி விட ஜனவரியை பார்க்கணும். ஸோ இது போக தமிழரசு மேகசின், பாலிசி நோட்ஸ், இதோட மேட்டர்ஸ்லாம். ஸோ அடுத்தது சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டே விடுறோம், மறுபடியும் மண்டே 14 நாள் உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் இந்த மாதிரி. ஸோ இதை முடிக்கிறோம். 4வது உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், மறுபடியும் பாலிட்டியில் ரிமைனிங் டாபிக், வெனஸ்டே டெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கோடிங் டிகோடிங் வைக்கிறாங்க. ப்ளஸ் நவம்பர் மாதம் 2024 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 4 டெஸ்ட்டு முடிஞ்சோடனே 5வது என்ன பண்ணிடுறோம், ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. எதுலேருந்து அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியிலேருந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் 1ன்னு சொல்கிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டியிலேருந்து எஸ்சிஆர்டி கேப்சூல் கொடுத்துருவாங்க. இதை வச்சு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து 6வதுலேருந்து உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி, அடுத்தது 7வது இந்தியன் எக்கனாமி, 8வது இந்தியன் எக்கனாமி, 9வது உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி, அதாவது தமிழ்நாடு அந்த எக்கனாமிலாம் சேர்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் 2 வந்துடுது. அதான் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 10ன்னு சொல்கிறோம். ஃபுல் டெஸ்ட் 1 வச்சுருறோம். இதுலேருந்து
எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி வருது. ஸோ இதை வந்து டீட்டெயில்டான பிரேக்கப் இருக்குது. சரிங்களா, நான் வந்து உங்களுக்கு அவ்வளோத்தையும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை ஃபுல்லுமே சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் காணாது. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிதிங், உங்களுக்கு டாப் டு பாட்டம் உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் 5 வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஹோம் டெஸ்ட் 6 வருது ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ரிவிஷன் நீங்கள் ஏற்கனவே படித்த டாபிக்ஸை மிங்கிள் பண்ணி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரையும் இந்தியன் எக்கனாமியும் சேர்த்து மேக்ஸில் ஃபுல் டாபிக், கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல் டாபிக்ஸோ ஒரு டெஸ்ட். அடுத்த பாலிட்டியையும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் கலந்து ஃபுல் போர்ஷன் ஒரு ஃபுல் டெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 28 உங்களுக்கு வெனஸ்டே நடக்கக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிசி நோட்டு, தமிழரசு, யோஜனா, திட்ட மேகசின்லேருந்துலாம் எடுத்திருப்பாங்க. 29 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, 30 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, கடைசியில் 31, அதாவது 12/6/2025 தேர்ஸ்டே. அதாவது நமக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு வியாழக்கிழமையோட டெஸ்ட் முடிக்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டு. இது வரைக்கும் தான் நம்ம டெஸ்ட் சீரீஸில் கவர் ஆகுது. இது எல்லாமே ஓப்பன் டு ஆல். கடைசி 31வது டெஸ்ட் சீரீஸ் எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரீஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீ கான்செப்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டோடையும் சேர்த்து நம்ம என்னென்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கீ கான்செப்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட்ஸ், பாலிட்டியில் என்னென்னலாம் ஞாபகம் வச்சு போகணும், கடைசி நேரத்தில் நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அவங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழ்நாடு இப்போ லோக்கல் கவர்மெண்ட்னா பஞ்சாயத்து ஆக்டை பற்றி படிக்கணும், பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கணும், கரப்ஷன் பற்றி படிக்கணும், 5 இயர் பிளான்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு, லீடர்ஸு, இந்த மாதிரி ஜிகே பேஸில் கேட்குறது. ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸு, கிங்டம், யார் அரசர்கள், டைட்டில்ஸ், இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் ஏதாவது இருந்துச்சா, இந்த மாதிரி ஆங்கிள்லையும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி கீ ஃபேக்ட்ஸாகவே உங்களுக்கு கீ கான்செப்ட்ஸே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெஸ்ட் நம்பர்ஸ்லேயும் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் குரூப் 1க்கான நம்ம ஷெடியூல். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 1:20 ரேட்டில் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ 70 போஸ்ட் அப்படிங்கிறத பட்சத்தில் 70:20 அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் எடுப்பாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ்நாடு அரசு பின்பற்றக்கூடிய 69% இடஒதுக்கீடு பின்பற்றிட்டு இருக்காங்க. அதனால் 1400 போஸ்ட்டுக்குள்ளே நம்ம உள்ள குவாலிஃபைடு ஆகிறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கு. நீங்கள் மெயின்ஸில் போய் உங்கள் திறமையை 20 பேரில் ஒருத்தராக நீங்கள் காமிச்சு மறுபடியும் முன்னாடி வரணும். 20 பேர் 2 பேராக வெளியே வரணும். புரிதுங்களா உங்களுக்கு? 20லேருந்து 2ஆக மாறுது, 1:10 கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேருங்கிற விதத்தில் சேங்ஷன் பண்ணப்பட்டு அதில் இன்டர்வியூ நல்ல மார்க் எடுத்து ஓவரால் மார்க்கில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறத பார்த்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும். ஸோ லென்த்தியான ஒரு ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு இந்த காம்படிஷனில் ஒரு 2-3 லட்சம் பேர், முன்னாடி காலகட்டத்தில் 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க, 2 லட்சம் பேர் எழுதுவாங்க குரூப் 1 எக்ஸாம்னு. இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த வில் பவர் இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் உண்மைக்குமே எல்லாருக்குமே கடவுள் ஒரே மாதிரி சக்தியை தான் கொடுத்துருக்கிறார். ஸோ டிகிரி முடிச்சிருக்கிற எல்லாருமே எலிஜிபிள் தான். குரூப் 1 எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறதுக்கு இவங்க தான் படிக்கணும், அவங்க தான் படிக்கணும் அப்படிங்கிற கணக்கெலாம் இப்போ கிடையாது. ஸோ முன்னாடி தான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் 1க்கு தான் படிப்பேன், இல்லைனா நான் குரூப் 2க்கு படிச்சிருவேன், எனக்கு குரூப் 4 போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே லெவலில் படிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி சூழலுக்கு குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துக்கும் ஒரே மட்டத்தில் படித்தா தான் பாஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் குரூப் 1 எக்ஸாமுக்கு எல்லோரும் முதல்ல அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு சீரீஸு நீங்கள் கண்டினியூஸாக டெஸ்ட்டு போடுங்க. இந்த 1400 பேருக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு சக்தி பிறந்துடும். ஏன்னா நம்ம வந்து 2-3 லட்சம் பேர் எழுதின ஒரு தேர்வில் நம்ம இப்படி உள்ளே வந்திருக்கோமே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சக்தி பிறந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு ஈஸியாக அப்படி நான் போட்டி போடலாம். பட் மெயின்ஸுக்குங்கிறது வந்து உடனே அதுக்கு அடுத்தாப்புல கிடைக்கிற அந்த ஷார்ட் டியூரேஷனில் மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை விட இப்போ சைட் பை பண்ணலாம். பட் வந்து இந்த ப்ரிலிம்ஸுங்கிறது தான் நிறைய பேருக்கு பெரிய பேரியராக இருக்குது. முதல்ல அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் தான் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிளான். ஸோ டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.